पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधर स्वधाम्ना अन्यांश्च हस्तश्रवणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। ओम अथ நாராயண நாராயண. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தோட கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா ஏகாதச ஸ்கந்தத்தில் உத்தவருக்கு 15வது அத்தியாயத்தில் சாதனைகள் எல்லாம் பண்ணும்போது என்னென்னலாம் சித்திகள் வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சித்திகள் எல்லா வாஸ்தவத்தில் எந்த உலகத்தில் எது நடந்தாலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஷ்யர் வர்றாரு. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 வருஷம் தபஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி 12 வருஷம் தபஸ் பண்ணதுனால உனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது, நான் காசு வந்து கொடுக்காத இதில் படகு போட்லாம் இல்லாமல் தண்ணியில் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கங்கை கரையை கிராஸ் பண்ணி போயிடுவேன், தண்ணியில் நடக்கிற சாமர்த்தியம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே வந்து பரமஹம்சர் சுவாமி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஐயோ என்ன அது காலனாக கொடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் இங்கேருந்து அந்த கரை கொண்டு போய் விட்டுருவான். ஒரு காலனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணியிருக்க, மிச்சம் பிடிக்கிறதுக்காக 12 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தபஸ் பண்ணியிருக்க. தண்ணியில் நடந்து என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. பறக்கிறத வச்சுக்கிட்டு என்ன கிடைக்க போகுது, மோட்சம் கிடைக்க போகுதா? இல்லை. அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணினாலும் சித்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்சாரம் தான் கிடைக்க முடிய, வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு தாற்பயமும் இல்லை. ரமண பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திகளை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னவோ பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நினைவுல பயன்படுதா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி இந்த ஜெகத்தில் வந்து நீங்கள் எதெல்லாம் அடையிறீங்களோ அதெல்லாம் சொப்பனத்துக்கு சமமானது. அதனால் நீங்கள் எதை அடைஞ்சாலும், பிச்சைக்காரனாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்துக்கு அதீனமானது, சொப்பன மாதிரி திருஷ்யம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ சித்திகள் எதை அடைஞ்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எதுக்குள்ளார வந்துடுது, திருஷ்யத்துக்குள்ளார தானே வந்துடுது. மனோவிகாரம், மனசோட ப்ரொஜெக்ஷன் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பறந்தா என்ன, நடந்தா என்ன, எப்படி இருந்தால் என்ன, எல்லாம் திருஷ்யம் தான். அதனால ஒரு முமுட்சு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சித்திகள் பக்கம் கவனம் கொடுக்கக்கூடாது. முக்கிய தாற்பயம் அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த வேலை நம்ம மோட்சத்தை நோக்கி போகும்போது சித்திகள் வருமா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இருக்கேன் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம கிரிவர் பிரதட்சணம் திருவண்ணாமலைக்கு வரோம் அப்படின்னா மைல் ஸ்டோன் இருக்கும். நீங்கள் நிற்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நிற்க மாட்டீங்க. ஆனால் வந்து அந்த போர்டு கண்ணில் தெரியுமா? ஆமாம், போர்டு கண்ணில் தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம் வந்துட்டீங்க, நீங்கள் வந்து வாயுலிங்கம் வந்துட்டீங்க, நீங்கள் வர்ணலிங்கம் வந்துட்டீங்க, இத்தனை கிலோமீட்டர் மிச்சம் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் மிச்சம் இருக்குது அப்படின்னு எல்லாம் இண்டிகேட் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதே போய் கட்டியாக பிடிச்சிப்பீங்க. அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். இத்தனை கிலோமீட்டர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். லட்சியத்தை அடையிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக போயிட்டே இருப்போம். ஆனால் போர்டு கண்ணில் தெரியுமா? கண்டிப்பாக போர்டு கண்ணில் தெரியும். அதே மாதிரி நம்மளோட பாதையில வந்து பார்த்தீங்கன்னா சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா பரம்பிரசங்கியானம் அதையும் தவிர்த்துட்டு வந்து நிர்குணத்துக்கு போகணும். அப்போ இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போதும் கிராஸ் பண்ணும் போதும் க்ளோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சே ஆகும். அப்போ கிடைச்சதுன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிடைச்ச விஷயங்களில் நிற்காம என்ன பண்ண, தாண்டி போக வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் மனோவிகாராக. நம்ம எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோமோ சுவாமியோட விபூதி தான் எல்லாம். அந்த சுவாமியோட விபூதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிகாரம். அதனால என்ன பண்ணணும், அதில் கவனம் கொடுக்காம மேலே 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 போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தாற்பயம். இதில் நேற்று நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏகாதச ஸ்கந்தம் 15வது அத்தியாயம். இதில் வந்து நம்ம நேற்று பார்த்துருக்கிறது, இன்னைக்கு நேற்று வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 16, 17, 15, 16 பார்த்துருக்கோம், 17 பார்த்துருக்கோம். இந்த 15, 16, 17 வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, 16வது ஸ்லோகத்தில் நாராயணாக்கிய துரியாக்கிய அப்படின்னு போட்டாச்சு. இந்த துரியத்தை வந்து அடையிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த சுவாமி எந்த இடத்துல துரியத்தை டைரக்டாக தியானம் பண்ண முடியுமா?
இங்க மந்திரம் இருக்கு. நாராயணே துரியாக்கியே பகவத் சப்த சப்திகே மனோமயி ஆததத் யோகி. இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா எந்த யோகியானவன் இந்த துரியம்னு சொல்லக்கூடிய நாராயணன் சொல்லக்கூடிய என்னிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாரணை பண்ணுகின்றானோ அவன் என்னுடைய தர்மத்தை அடைகின்றான். அதனால என்ன ஆகுதுன்னா வஷிதாம் இயாத். வஷிதாம் அப்படின்னா வசீகரணம் சொல்லக்கூடிய அந்த தன்மையை அடைகின்றான். வஷித்துவம் சொல்லக்கூடிய சித்தியை அவன் அடைகின்றான் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நிர்குணே பிரம்மணி. அடுத்த ஸ்லோகமும் என்ன பண்ணுது? துரியத்துக்கும் நிர்குணத்துக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அந்த நிர்குண பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா மயி நிர்குணே பிரம்மணி, நிர்குணமா இருக்கக்கூடிய என்னிடத்தில் எவன் வந்து பாத்தீங்கன்னா சுத்த மனமா இருந்துட்டு விஷதம் மனக, சுத்தமான மனதினால் வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்றானோ அவனுக்கு பரமானந்தம் அவாப்னோது. ஈஸ்வரனோட அந்த பிரம்மத்தோட ஆனந்தம், பரமானந்தம்னு பிரம்மத்தோட ஆனந்தம், அதையே அவன் அடைகின்றான். கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ அததுவா ஆகின்றான். அதோட எல்லையை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றான். எதையெல்லாம் ஆசைப்பட்டானோ காம அவசாயித்துவம், காமத்தோட எல்லையை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நிர்குணத்துல தாரணை பண்றது அப்படின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரொம்ப ராயல் ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராயல் ரூட். உங்களுக்கு மாண்டூக்கிய உபனிஷத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மாண்டூக்கிய உபனிஷத்துல விராட்டு, ஹிரண்ய கர்ப்பர், ஈஸ்வரன். இதே நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். இந்த 3 பேர்த்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லயம் பண்ணி பஞ்சீகரணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து ஒரு சமாதியை உண்டு பண்றதுக்கு ஒரு பிரக்கிரியா சொல்லப்பட்டது. மதுசூதன சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சீகரணத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. அந்த வியாக்கியானம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்றாரு, சமாதி விதிம் ஆக்கியாசியாமக அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முமுட்சுக்களா இருக்கக்கூடிய சன்னியாசிகளுக்கு, பரிவிராஜகானாம் சன்னியாசினாம், பரிவிராஜகரா இருக்கக்கூடிய சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு சிரவண மனனம் பண்ணி முடிச்சவங்களுக்கு, அப்படிப்பட்ட சன்னியாசிகளுக்கு சமாதி விதிம் வியாக்கியாசியாமக, சமாதி செய்யக்கூடிய விதியை நான் சொல்கின்றேன் அப்படின்னு இந்த ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு சமாதி எப்படி பண்றது அப்படின்னு ஆச்சரியர் சொல்ற. நிர்குணத்தை துரியத்தை அடையறதுக்கான உபாயம். அகாரத்தையும் முதல் பாட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அகாரத்தையும் விஸ்வனையும் விராட்டையும் ஒன்னாக்கணும். நம்ம இன்னைக்கு காலையில் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல அனன்ய பக்தின்னு. அப்ப அனன்ய பக்தியில முதல்ல என்ன வந்துருது? விராட்டுல தான் நான் இருக்கேன். நானும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியும் வேற வேற இல்லை. சுவாமியோட ஸ்தூல தேகமும் என்னுடைய ஸ்தூல தேகமும் ஒன்றுதான் அப்படின்னு இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை என்ன பண்ணணும்? இந்த பிரபஞ்சமே என்னுடைய தேகம் அப்படின்னு விராட்டோட என்ன பண்ணணும்? ஐக்கியம் ஒண்ணு. சரி, இது எப்படி சாமி நடக்கும் ஐக்கியம்னா? ஒரு பக்கம் பாவம் பண்ணினாலும் அது கூட வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓங்காரத்தை ஸ்தூலமா சொல்றேன். இந்த ஓங்காரத்தை சொல்ல 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 ஸ்தூல ஓங்காரம்க்கு பேர் வந்து என்ன பண்ணிருக்கோம்? விராட் பிரணவம்னு பேர் வச்சிருக்கோம். அப்போ நீங்க 24 மணி நேரமும் வந்து பாத்தீங்கன்னா ராம 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 ராமன்னு எப்படி இவர் சொன்னாரோ அதே மாதிரி ஒரு டைம் வரும் உங்களுக்கு. ஃபுல் டைம் சாதனா காலம் வரும்போது எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு வெறும் ஓங்காரத்தை மட்டும் நாள் ஃபுல்லா சொல்ல 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்? மெதுவா 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 விராட்டு பாவத்துக்குள்ளார நமக்கு முதல் பிரவேசம் கிடைக்கும். இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுடைய தேகம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துலேயும் கிருபை உண்டாகும். இதான் இண்டிகேஷன். முதல்ல நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா அகேத்துக்கமா எந்த ஒரு காரணமும் இல்லாம இந்த ஜீவராசிகள் எல்லாத்த குறிச்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு கருணா வருதோ, எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு பாவம், ஒரு அன்பு வந்து பாத்தீங்கன்னா பெருக்கெடுக்குதோ, அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா விராட்டுக்குள்ளார பிரவேசமாகிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தேகத்தையும் தன்னுடைய தேகமா பாவிக்கிற ஒரு சாமர்த்தியம், பாவிக்கிறது இல்லை, அது அனுபவமா வர ஆரம்பிச்சு. இது விராட்டு. இந்த விராட்டையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மெதுவா விராட்டை பிராப்தி பண்ணோடனே உங்க சித்தம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா வெளியில ஜபம் பண்றது நின்று போயிடும். உள்ளுக்குள்ளார மானச ஜபம் நல்லா தீவிரமா போக ஆரம்பிக்கும். இந்த மானச ஓங்காரம் போகும்போது அந்த மானச ஓங்காரத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? உகார பிரதானம் இரண்ய கர்ப்ப பிரணவம் அப்படின்னு பேர். அந்த இரண்ய கர்ப்ப பிரணவத்தை பண்ண 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் மனசா இருந்தது. சூக்ஷ்ம தேகம் நமக்கு லிமிட்டா தானே இருந்துச்சு.
இது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஹிரண்ய கர்ப்பரோட ஒரு ஐக்கியம் சம்பவிக்கும். ஹிரண்ய கர்ப்பரோட ஐக்கியம் சம்பவிச்சதுன்னா அதுக்கு என்ன இண்டிகேஷன் சுவாமி அப்படின்னா, சித்தத்துல இருக்கிற விருத்திகள் எல்லாம் நீங்கி போயிடும். இந்த மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எந்த குறைகளும் எதுவுமே இருக்காது, கில்ட்டி இருக்காது. டோட்டல் கில்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். எந்த கெட்ட விஷயமான தாட்ஸும் வராது. நிர்மலமா சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு ஆயிடும். அப்போ மனசு வந்து பாத்தீங்கன்னா விரிஞ்சு போச்சு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் ஹிரண்ய கர்ப்பத்தை அடைஞ்ச பிறகு. ஹிரண்ய கர்ப்பருக்கு என்ன சொல்றோம்? மனசு, புத்தி, அதுக்கப்புறம் பிராணம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூரண விழிப்புணர்வு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப பிரணவத்தை பண்ண 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 உங்களுக்கு உண்டாயிடும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்தையும் கிராஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கத்தை பார்க்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு மெதுவா உண்டாகும். தூக்கத்துல போய் டெய்லி நம்ம லயமாகிறோம்ல, அந்த லயமாகிறது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா கம்மியாயிட்டே போகும். நாதத்தை வந்து மகாரத்தோட நாதம் சொல்ல 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 ஒரு பேரானந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும், ஈஸ்வரானந்தம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்தை மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகும். அப்படி உண்டான மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாத்திரான்னு சொல்லக்கூடிய இது. அப்போ விஸ்வனையும் விராட்டையும் இணைச்சு அகாரம் ஹெல்ப் பண்ணும் அதை இணைக்கிறதுக்கு. உகாரத்தை பண்ண 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 என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மெதுவா ஹிரண்ய கர்ப்பனையும் தைஜசனையும் ஒன்னாக்குற சாமர்த்தியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பிராக்யனையும் ஈஸ்வரனையும் ஒன்னாக்குறதுக்காக தான் மகாரத்தை பிரயோகம் பண்றோம். பாதா மாத்திரா, மாத்திராஷ்ட பாதா. பாதங்களை மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள். இப்படி பண்ணும் போது இந்த மகாரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஸ்தூல சகுண பிரம்மத்தோட காரண காரியம் வந்துடும். இதை தாண்டி போகும்போது என்ன பண்றது அப்படின்னா அமாத்திர சதுர்த்தோ, மாண்டூக்கிய உபனிஷத்துல 12வது மந்திரம் சொல்லுது, அமாத்திர சதுர்த்தா அவ்யவகாரியா. யாராவது வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு லட்சணங்கள்லாம் கீதால பார்த்துட்டு இருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த அமாத்திரான்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா அந்த மகாரத்தையும் தாண்டி போகும்போது இதுவும் ஆத்மா இல்லை, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாயிக்கம் அப்படின்னு அந்த மகாரத்தையும் தூக்கி போட்டுட்டு ஈஸ்வரனும் பொய்யானவர், ஈஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால நாமரூபமா தெரிஞ்சார் அப்படின்னு அதையும் உதாசீனப்படுத்திட்டு இவன் தான் தான் தான்ல நிற்கும் போது அந்த தானுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அகார உக்கார மகாரம். அதுக்கப்புறம் 4வது மாத்திரா அமாத்திரா. இந்த அமாத்திராக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா துரியம்னு பேரு, அமாத்திர சதுர்த்தோ. அந்த அமாத்திர தான் 4வது, அதுதான் அவ்யவகாரியக. அது விவகாரத்துல இல்ல சுவாமி. நம்ம படிக்கிறது கேட்கறது இதெல்லாம் விவகாரம் தானே. அப்ப நான் சிந்தனை பண்றது எல்லாம் விவகாரம் தானே. அச்சிந்தியம், அவ்யவகாரியம். அப்ப அது வந்து பாத்தீங்க அப்படின்னா விவகாரத்திலே இல்லாதது, வெறும் ஆதாரமா இருக்கிறது தான் 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 தான்ற சுரூபம். அது மட்டும் இல்ல பிரபஞ்ச உபசமக. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எந்த பிரபஞ்சமும் இல்லை. அந்த நிர்குணத்துல வந்து பிரபஞ்சம் என்னது? ஸ்தூல பிரபஞ்சம் ஜாகிரதம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் சொப்பனம், அதுக்கப்புறம் காரண பிரபஞ்சம் தூக்கம். ஒன்றும் தெரியலன்னு தூங்கி போறோம். அக்கிரகணம், என்னை பத்தி ஒன்றும் தெரியல, உலகத்தையும் அறியல, என்னையும் அறியாம தூக்கத்தை தூங்கி போறேன். இதுதான் காரண பிரபஞ்சம்னு பேர். அப்ப காரண காரிய பிரபஞ்சங்கள் எல்லாம் இல்லாம போய் அந்த இடத்துல என்ன இருக்கும்? வெறும் தான் தான் தான்ற ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, அதுதான் நிர்குணம். பிரபஞ்சம் இல்லாத நிலை, பிரபஞ்சம் ஷட் டவுன் ஆனது உபசமக. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா சிவோ அத்வைதா. அது வந்து பாத்தீங்கன்னா சிவம் மங்களம், பரமமங்கலம். வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 காலங்களும் இல்லாம 3 தேகங்களும் இல்லாம வெறும் தான் தானா இருக்கிற நிலைதான் வந்து பாத்தீங்கன்னா சிவம் மங்களமானது. அத்வைதம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை, இந்த உலகம் இல்லை, ஒண்ணும் இல்லை, அவித்யாவும் இல்லை. அதுதான் அத்வைத சுரூபம்னு பேரு. ஏவம் ஓங்காரஹ. இந்த விதமா ஓங்காரம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாயேவ. இந்த பூரண ஓங்காரம் அகார உக்கார மகாரத்தை வியாபிச்சு இருக்கிறது அந்த துரியம். இந்த அகார உக்கார மகாரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது இந்த துரியம் சொல்லக்கூடிய அமாத்திரா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் இந்த அகாரம் சொல்லக்கூடிய அமாத்திரான்னு சொல்லக்கூடிய துரியத்துக்கு மேல கல்பிதம். அப்ப இந்த மொத்த ஜெகத்தும் ஓங்காரமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மைவ. இந்த ஓங்காரம் நான் தான், இந்த ஓங்காரம் எனக்கு அந்நியமா இல்லை, ஓங்காரமே நானா இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்விஷதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை அடைகிறானோ அவன் ஆத்மனா ஆத்மானம், அவன் தன்னையே தான் அடைகின்றான். ஏவம் வேத. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்தோட 12வது மந்திரம் மாண்டூக்கியத்தோடது முடியுது.
அப்ப கிரமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகார உக்காரம் அகாரம் போய் அதுக்கப்புறம் அந்த அமாத்திரைக்கு போறது, துரியத்தை பிராப்தி பண்றது. அந்த துரியத்திலேயே நிக்கிறதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். சரிச்சா? அப்போ அகாரத்தை விட்டு உக்காரத்தை விட்டு நேத்தி பண்ணீங்கன்னா அகாரத்தை விட்டு உக்காரத்தை விட்டு மகாரத்தை விட்டு. அப்ப எப்படி விடுறது? உட்காந்துட்டு பண்ண விட முடியுமா? நேத்தி பண்றோம் அப்படின்னா எப்படி நேத்தி பண்ணுவீங்க? உட்காந்துட்டு பண்றதா? எங்க பண்ணுவீங்க? ஆப்ஜெக்டா? நேத்தி இது இல்லை நேத்தி பண்றதுக்கு ஆப்ஜெக்டா? உள்ளதுன்னு இருக்கு. தேகம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, இந்திரியம் நான் இல்லை, புத்தி நான் இல்லை, பிராணன் நான் இல்லை, அவ்யக்தம் நான் இல்லை, நான் சுத்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு நேத்தி பண்றது எப்படி பண்ணுவீங்க? நேத்தி வெளியில இருந்தா இது இல்லப்பா நீ போப்பா, நீ இல்லப்பா போப்பா அப்படின்னு எல்லாத்தையும் அனுப்பலாம். இது வெளியில இல்லையே. அப்ப உள்ள இருக்கிறத எப்படி நேர்த்தி பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சகுன உபாசனைகளை கிரமமா பண்ணிக்கிட்டே மேல் ஸ்டெப்புக்கு போகும்போது கீழே இருக்கிற ஸ்டெப்பை இது இல்லைன்னு தியாகம் பண்ணிக்கிட்டே போறோம், அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். அப்ப உபாசனை இல்லாம நிர்குணத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது. நிர்குண ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சகுனத்தில் ஆரம்பிச்சு மெதுவா உச்சத்துக்கு போய் அதையோ ஈசனோட ஆகினும் ஆசையரும் என்ன அந்த பரம்பிரசங்கியானத்திலையும் பரவைராகியம் வந்துச்சுன்னா நிர்குணத்தை பிராப்தி பண்ண. இதுதான் மெத்தட். அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிடுறார்? பஞ்சீகரணம்ன்ற கிரந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இதுக்காகவே பஞ்சீகரணம்னு ஒரு கிரந்தத்தை அந்த பிரக்ரியா நிர்குணத்தை அடையிறதுக்கு சொல்லி வச்சிருக்காரு. அந்த நிர்குணத்துல எவன் வந்து பாத்தீங்கன்னா யாரு நிர்குணம்? மயி நிர்குணே பிரம்மணி, நிர்குண பிரம்மமா இருக்கிற என்னிடத்தில். நம்மள கீதால வந்து பாத்தீங்கன்னா 7, 14, 15 பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத நாபிஜானந்தி லோகோயம் மூடோ லோகோ மாம் அஜம் அவ்யயம்னு சொல்லியிருக்கோம். என்னை வந்து இந்த உலகத்துக்கு வந்து நான் பிரகாசம் இல்லை. ஏன் அப்படின்னா யோக மாயினால மூடப்பட்டதா இருக்கேன். 7:25 இருக்கிறது. அப்போ நாகம் பிரகாச சர்வஸ்யன் யோகமாயா சமாவிருதக ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், இந்த 3 தான் மாயையோடது. இதனால மூடப்பட்டவர்களா வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தை வந்து நம்ம என்ன பண்றது இல்லை, அறியறதே இல்லை. மூடோயம் நாபிஜானந்தி, மூடமா இருக்கக்கூடிய முட்டாள் லோகம் வந்து பாத்தீங்கன்னா கண் பார்வை கேட்ராக்ட் வந்திருக்கு, அதனால என்ன நிர்குணமா அறியறது இல்லை. மாம் அஜம் அவ்யயம், அஜம் பிறப்பில்லாத என்னை, அவ்யயம் நாசமில்லாத நிர்குணமா இருக்கிற என்னை வந்து பாத்தீங்கன்னா யாரும் அறியறது இல்லை. இதே 7:24 ஒரு ஸ்லோகம் சொல்லிருக்கு பகவத்கீதையில. அவ்யக்தம் வியக்திமாபன்னம் மன்யந்தே மாம புத்தய பரம்பாவம் அஜானந்தக மாம் அவ்யயம் அனுத்தமம். இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா என்ன அவ்யக்தமா இருக்க. அவ்யக்தம் என்ன அர்த்தம்? நிர்குணம், அக்ஷராத்மகம். இன்னைக்கு காலையில பார்த்துட்டு இருக்கோம்ல கீதால. அப்போ நிர்குணமா இருக்கிறது தான் என்னுடைய சுபாவம், அவ்யக்தம். ஆனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா மக்களும், நான் கிருஷ்ணனா நான் ராமனா வந்தேன் அப்படின்னு, நரசிம்மரா வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் உலகம்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வெளிப்பட்டவனே நினைக்குது, பிறந்தவனே நினைக்குது. மன்யந்த யாரு அப்படின்னா மாம் அபுத்தய, புத்தி இல்லாதவங்க என்ன பண்றாங்க, இந்த நாமரூபத்தை சத்தியம் நினைச்சு மயங்கி போய் கிடக்குறான். அதனால என்னன்னு கேட்டா பரம்பாவம் அஜானந்தக, என்னுடைய பரமபாவம் நிர்குண நிராகாரம், அதை வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், சுத்த பிரம்மமா இருக்கேன். அதை அறியாதவர்களாக என்ன பண்றாங்க, மாம் அவ்யயம் அனுத்தமம், என்னுடைய அவ்யயமா வெளிப்படாத அனுத்தமம் ரொம்ப ரொம்ப பரம உத்தமமா இருக்கக்கூடிய இந்த ரூபத்தை அறிவதே இல்லை இந்த உலகம் அப்படின்ற. அப்ப நிர்குணம் தான் சுவாமியோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமரூபம். அந்த பிரம்மத்தினிடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா யாரு சமாதி பண்றானோ அப்படி அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா பரமானந்தமவாப்பு. பெரிய விஷயம். அவன் தான் பிரம்மானந்தத்தை அடைகின்றான். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுதுன்னா காமம், அவனுடைய காமம் பூரணமாகிறது. மந்திரம் பிருகதாரண்ய மந்திரத்துல இருக்கு, யதா காமோ ததா, அவன் நல்ல மந்திரம் இருக்கு, காமச்சாரோ பவதி. அவன் எதையெல்லாம் ஆசைப்படுறானோ அதுவா ஆகிறான். ஏன் அப்படின்னா நிர்குணம் தானே எல்லாமே. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே என்னது, நிர்குணம் தான். தங்கம் ஆசைப்பட்டுச்சா நான் கமலாவேன், கமல் ஆயிடுச்சு. மூக்குத்தி ஆவேன், மூக்குத்தி ஆயிடுச்சு. கமலா நான் ஒட்டியானம் ஆயிடுச்சு. ஏன்னா தங்கம் தானே எல்லாம், ஆபரணங்கள் எல்லாம். அதே மாதிரி சுத்த பிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிறவன் எதை ஆசைப்படுகிறானோ அதுவாக அவன் ஆகின்றான். அவன் இஷ்டப்பட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா காமச்சாரோ பவதி அப்படின்னு அவன் ஆசைப்பட்டதெல்லாம் ஆகின்றான் அப்படின்னு. அப்ப அந்த நிர்குணத்தை அடையிறது தான் இந்த விஷயம் சொல்லியாச்சு.
சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் 18வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். இல்ல உங்களுக்காக அது சொல்லுது. அவன் தான் எல்லாமா இருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு இது இருக்கு, 1000 பேர்த்த கொல்லுவான். 1000 பேர்த்த கொல்லுவான். அவன் 1000 பேர்த்த கொன்னாலும் அவனுக்கு தோஷம் வருவதில்லை. எவனாவது பிரம்மஞானி வந்து தேகத்துல இல்லவே இல்லை, குரோதத்தோட தானே ஒருத்தன் கொல்றது நடக்கும். அவன் எப்படி 1000 பேர் கொல்லுவான்? அவன் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடைவான். எதுக்கு ஆசைப்படுவான் அவன்? அகாமோ அப்படின்னு அவனுக்கு லட்சணமா வேற ஒரு இடத்துல சொல்லுது, அகாமோ நிஷ்காமோ அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆத்மகாமோ அகாமோ நிஷ்காமோ, ஆத்ம காமத்தினால் அவனுடைய ஆசைகள் எல்லாம் அவனை விட்டு போயாச்சு, அவன் அகாமன் ஆயிட்டான். அப்ப ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறான என்ன அர்த்தம்? அவன் பிரம்மஸ்வரூபமா இருக்கான்னு அர்த்தம். எல்லாமா இருக்கான், சர்வத்தையும் அடைஞ்சிட்டான். அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு ஒப்பிட்டு சொல்லப்படுது, அவனுக்கு அடைய வேண்டியதெல்லாம் அடையப்பட்ட ஆயிட்டு. அதை நம்ம எடுத்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் 18வது ஸ்லோகமும் வந்து பாத்தீங்கன்னா நிர்குணத்தை தான் இங்க சொல்ல ஆரம்பிக்குது. நிர்குணம் என்னது? ஸ்வேதத்வீபபதௌ சித்தம் சுத்தே தர்மமயே மயி தாரயன் ஸ்வேததாம் யாதி ஷடூர்மி ரஹிதோ நரஹ. ஸ்வேதபதி ஸ்வேதத்வீபபதௌ சித்தம் சுத்தே தர்மமயே மயி தாரயன் ஸ்வேததாம் யாதி ஷடூர்மி ரஹிதோ நரஹ. ஸ்வேத தீப பதௌ. ஸ்வேத தீபம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்த தீபத்தில் ஸ்வேத தீபம் அதெல்லாம் எடுக்காதீங்க. நம்ம சங்கல்பம் பண்ணும்போது ஸ்வேத தீபம் அதெல்லாம் இருக்கு. அப்போ அந்த மகா சங்கல்பத்தில் வரும்போது தீபங்கள் 7 தீபங்களை பற்றி சொல்லுது, அதை இங்கே எடுக்காதீங்க. ஸ்வேத அப்படின்னா வெள்ளை, ஸ்வேத பத தீபம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வெண்மையான இருக்கக்கூடிய. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு ஒரு தியானம் இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம்ல முதல் பாதத்துல 35வது சூத்திரம் நினைக்கிறேன், அநேகமா 35 36லயும் இருக்கு. விஷோகாவா ஜோதிஷ்மதி. இந்த சித்தத்துக்குள்ளார ஹிருதயத்துக்குள்ளார ஒரு ஜோதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது, தாரணை பண்றது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜோதினா என்ன எடுப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் தப்பா அர்த்தம் எடுத்துடுறாங்க. ஜோதினா என்ன பண்றது, தீபம் இருக்குல்ல, தீபத்தோட சுடர் இருக்குல்ல, இந்த தீபத்தோட சுடரை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து உள்ளுக்குள்ளார வச்சுக்கிட்டு பகவான் வந்து தீப சுடரா இருக்காரு. ஐயோ சாமி, அதெல்லாம் இல்லை. தீபம்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபலட்சணம் அப்படின்னு பேரு. தீபம்னா என்ன குறிக்குது அப்படின்னா பிரகாசம். தீபம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? பிரகாசம். இப்ப என்ன பண்ணணும், ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜோதி பிரகாசம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் பிரகாசத்தை. தீபம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுடர் இருக்குல்ல, அந்த சுடரும் கூட வந்து அவயவம் ஆயிடும் உங்களுக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், வெறும் பிரகாசத்தை ஒரு கல்பனை பண்ணுங்க. சூரியனோட பிரகாசத்தை பாக்குறீங்க, அந்த பிரகாசத்தை மட்டும் மனசுக்குள்ளார கொண்டு வரீங்க. ஒரு தீபத்தை ஏற்றணும்னு என்ன பிரகாசம் உண்டாகுதோ அந்த தீபத்தை விட்டுறணும், பிரகாசத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்ப அந்த பிரகாசத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசமா சுவாமி இருக்கார் அப்படின்னு விஷோகாவா ஜோதிஷ்மதி. சோக்கம் இல்லாதவரா பரமானந்த சுரூபியா பகவான் வந்து ஜோதி ஸ்வரூபமா வெறும் அவேர்னஸா வெறும் ஜோதியா இருக்கார் அப்படின்னு இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா தாரணம் பண்றதுக்கு பேர் தான் ஸ்வேத தீபபதௌ. சுத்தே, சுத்தமா இருக்கக்கூடிய என்னிடத்தில், தர்மமயே, தர்மஸ்வரூபம் அப்படின்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடியவனா இருக்க என்னிடத்தில். கான்சியஸ்னஸ்ல தான் நம்ம பகவான் எல்லாம் இருக்கு. எல்லாம் எங்க இருக்கு? நான் அப்படின்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த மொத்த ஜெகத்தும் இருக்கு. நான் இல்லைன்னா இந்த ஜெகத்து இருக்குன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நானா பகவான் எப்படி இருக்காருன்னா வெறும் அவேர்னஸா இருக்கார். அந்த பகவான் இடத்துல இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா எவன் தாரணை பண்றானோ, தாரையன்ன ஸ்வேத பதாம் யாதி, அவன் என்ன ஆகிறான், அதை தியானிச்சு 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 அவன் அதுவாவே ஆயிடும். சுத்த பிரகாசத்தை தியானிச்சு தியானிச்சு தியானிச்சு, சுத்த பிரகாசம் இது அறிவு, அறிவுனா நாலேஜ், கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸையே தாரணம் பண்ணி தாரணம் பண்ணி தாரணம் பண்ணி இவன் என்ன ஆகிறான், அந்த சுத்த கான்சியஸ்னஸாவே ஆகிவிடுகின்றான். அது மட்டும் இல்லாம ஷடூர்மி ரஹிதோ நரக. ஷடூர்மி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, வெப்பம் குளிர். பிராணனுக்கு என்ன இருக்கு, பசி தாகம்.
மனசுக்கு என்ன இருக்கு? சுகம் துக்கம். இதுக்கு 6க்கும் என்ன பேரு? ஷட் ஊர்மி அப்படின்னு பேரு. இந்த 6 ஊர்மிகளும் அலைகள்னு பேரு. 6 அலைகள் தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கு. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவன் தன்னை வந்து பாத்தீங்கன்னா அந்த தான்ற அந்த பிரகாசத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனானோ அவனுக்கு இந்த 6 ஊர்மிகளும் இல்லாமல் போகின்றது. ஏன் அப்படின்னா இந்த தேகத்தோட அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? கனெக்ஷன் இல்லாம போச்சு. வெறும் உன்னை பாவிச்சு இப்பங்க 2 நிமிஷங்க. நீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த பாடம் ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன். ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம்? 9:22. 9:22க்கு இந்த புக்கை எடுத்து நான் இப்படி பாக்குறேன். இப்படி பார்த்துட்டு இப்படி பாக்குறேன் 9:27 ஆயிடுச்சு. ஐயோ, நான் 2 நிமிஷம் பார்க்கலான்னு புக்கை பார்த்தேன். இந்த புக்கை பார்த்து 2 லைன் நான் வாசிச்சுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் 9:27 ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியம், என்னங்க 5 நிமிஷம் போயிடுச்சு. டிஸ்கனெக்ட். என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துல உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆனாலும் தேசம் தெரியல, காலம் தெரியல, ஒன்றும் தெரியாம போயிடுது. என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்ப சுத்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா அவேர்னஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அபியாசம் பண்ணும்போது இந்த தேகத்தோட கனெக்ஷன் என்ன ஆயிடுது? விட்டு போயிடுது. இதுக்கு சாங்கியத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தெரியுங்களா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எதுல ஒரு விஷய ஞானம் உண்டாகாது. அதி தூரே அதி சாமிப்யாத். ரொம்ப தூரத்துல இருக்கிற வஸ்து தெரியாது, ரொம்ப பக்கத்துல இருக்கிற வஸ்து தெரியாது. அதுக்கப்புறம் முக்கியமான சொன்னோம் மனோ அனவஸ்தானாத். மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இல்லாம வேற இடத்துல இருந்தாலும் அந்த விஷயம் தெரியாம போயிடும். சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், வீட்டு ஒரே போராட்டம். நான் சின்ன பையன், வீட்டுலதான் நான் தான் எப்பவுமே அம்மா கூடயே புடவை சுத்திக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புஸ்தகம் வேணும். எனக்கு கையில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காமிக்ஸ் புக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு புக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு புஸ்தகம் வேணும், சைடிஷ். தூங்குறதுக்கு படிச்சு தூங்கி போகணும். எப்ப பார்த்தாலும் புக்கு. நான் சாப்பிடும் போது அம்மாக்கிட்ட முதல் சாப்பாடு நான் தான் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா புக்கு கையில வச்சுப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக், ஏதாவது ஹிஸ்ட்ரி புக் ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே படிக்கிறது. படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புக்கில் ஆழ்ந்து போறதுனால இந்த சாப்பாட்டில் இருக்கிற உப்பு, டேஸ்ட்டு, புளிப்பு ஒன்றும் தெரியாது. நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் மற்றவங்க வருவாங்க, வந்து சாப்பிடும் போது உப்பு இல்லை. உடனே அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா முதல் முறை சாப்பிட்றேன், அப்போ சாப்பிடும் போதே உப்பு இல்லைன்னு சொல்லணும் இல்லை, அப்போதானே உப்பு போட முடியும். நீ பாட்டுக்கு சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே அப்படின்னு. ஓ, உப்பு இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ட உணவு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு. மனசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேற ஒரு விஷயத்துல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோமோ அப்போ இந்த நாக்குல டேஸ்டோ இல்லை வேற எந்த விஷயங்களோ நமக்கு தெரியவே தெரியாது. இந்த அழகு குத்திக்கிட்டு நெருப்புல போறவங்க, நான் உண்மையிலேயே போறவங்க சொல்றேன், நெருப்புல வந்து பார்த்தீங்கன்னா தீச்சட்டி சுமக்கிறவங்க, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பாவனையினால பண்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த துக்கங்கள் எதுவுமே பாதிப்பே உண்டாகாது. ஏன் அப்படின்னா மனசு அனவஸ்தானா. மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க வேண்டிய மனசு வேற ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதோட சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் சுயம் ஜோதியா இருக்கிற அந்த வெறும் பிரகாச சுரூபத்திலேயே புத்திய வச்சீங்கன்னா இந்த தேகத்தோட கனெக்ஷன் என்ன ஆயிடுது? டிஸ்கனெக்ட். டெய்லி சொப்பனத்துல நடக்குது இல்ல? டெய்லி சொப்பனத்துல நம்ம என்ன பண்றோம்? மனசுல போயிடுறோம். மனசுல போனதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகத்தோட எந்த ஒரு பிரஜையும் நமக்கு என்ன ஆகுறது இல்லை, உண்டாகிறது. டீப் ஸ்லீப் போறோம். டீப் ஸ்லீப் போனதுக்கு பிறகு மனசுல நடக்கிற சூக்ஷ்ம தேகத்துல நடக்கிற எதுவுமே தெரியாம போயிடுது. அப்ப தூக்கத்துல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் சூக்ஷ்ம 2 தேகத்தோட அனுபவம் நமக்கு உண்டாகிறது இல்லை. ஒருத்தனை அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசத்துல அடிக்கும் போது 3 தேகத்தோட சம்பந்தமும் என்ன ஆயிடுது? டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அப்ப அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சடு ஊர்மிகள் இல்லாதவனாகின்றான். இந்த சம்சாரமே இல்லாம போயிடுது. சொச்சமா ஸ்வேததாம் யாதி. அந்த ஸ்வேதத்தன்மையை, சுத்த தன்மையை, ஜோதி ஸ்வரூபத்தை அவன் அடைகின்றான். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி சூத்திரம். என்ன சூத்திரத்தோட நம்பர்? 136. யோக சூத்திரம் 136 போட்டு.
இதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்லோகம் வருது. மையா காஷாத்மனி பிராணி மனசா கோஷமுத்வகனே மனசா கோஷமுத்வகனே தத்ரோபலப்தா பூதானாம் ஹம்சோவாச்ச ஸ்ருணோத்யசோ மய்யாகாஷாத்மனி பிராணி மனசா கோஷமுத்வகனே தத்ரோபலப்தா பூதானாம் ஹம்சோவாச்ச ஸ்ருணோத்யசோ. மேல வந்து பாத்தீங்கன்னா நாத உபாசனான்னு போட்டு, நாத உபாசனா எங்க வரும்? நாத உபாசனா மகாரத்துல இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நாத உபாசனான்னு பேர். அகார உகார மகாரத்துல இருக்கிறது. ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான உபாசிக்கிறதுலயே ரொம்ப பெரிய உபாசனை எது அப்படின்னா நாத உபாசனை. ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, நாங்களாம் நாத உபாசனை பண்ணிட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு. நான் தான் நல்ல 4 இடி அடிச்சு விட்டேன். நாத உபாசனை நான் காசு வாங்கிட்டு வந்து சினிமா பாட்டு பாடிக்கிட்டு, காசு வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் ஆங்கரிங் பண்ணிட்டு, டிவியில் வந்து மத்தியஸ்தம் பண்ணிட்டு, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு இவ்வளோ பணம் கேட்டால் வந்து மியூசிக் பாடிட்டு இருக்கிறது மனோரஞ்சகமாக, கேட்டால் வந்து நான் நாத உபாசனை பண்ணுறதுன்றது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக தியாகராஜ பாபுராக இருக்கட்டும், தியாகராஜ சுவாமிகளாக இருக்கட்டும், நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முத்துசாமி தீட்சிதார்த்தி இவங்கெல்லாம் பண்ணதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவானுக்காக பண்ணாங்க. நாத உபாசனன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பகவானோட பாவனையில இருந்து மக்களை மயக்கிறதுக்காக, மனோரஞ்சகத்துக்காக அவங்க பண்ணவே இல்லை. இப்போ நிறைய பேர் மியூசிஷியன்ஸ் எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாத உபாசனை பண்றேன். நாத உபாசனை அது இல்லை. நாதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்தங்களுக்கும் பேஸ். அந்த ஸ்ருதி பெட்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இருக்கோம். நீங்க பாட ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்ருதி தெரியாது. ஸ்ருதி பெட்டியிலிருந்து வர ஸ்ருதி வந்து தெரியவே தெரியாது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சப்தங்களுக்கும் ஆதாரமா மகாரம்ன்ற நாதம் இருக்கு. மகாரம் தான் காரண சப்தம்னு பேர். ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அநாகத சப்தம்னு பேர். அப்ப வந்து அகாரத்தை பண்ணி உகாரத்தை பண்ணி நீங்க மகாரத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா மனசு இல்லாம போயிடும். அந்த இடத்துல பிராணன் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த பிராணனோட ஸ்தானம் எது அப்படின்னா ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல அந்த பிராணனுக்கு ஒரு சப்தம் இருக்கு. அந்த சப்தத்துக்கு பேர் தான் அநாகதம். அநாகதம்னா என்ன அர்த்தம்? ந ஆகதம் இது அநாகதம், உண்டு பண்ணப்படாததுன்னு அர்த்தம். அதை வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற சப்தம்லாம் என்னது? உண்டு பண்றோமா, பேசுறோம். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த காரண சப்தம் வந்து பாத்தீங்கன்னா பேசாதது, ஈஸ்வர வாக்கு அப்படின்னு பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா மயி ஆகாஷாத்மனி பிராணி, என்னிடத்தில். மயினா என்னிடத்தில். பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய உண்மையான சுரூபம் ஆகாசம். இந்த மொத்த பிரபஞ்ச ஆகாசம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆகாசம். ஆகாசத்துக்கு குணம் எது அப்படின்னா சப்த குணக்கம் ஆகாசம். இந்த ஆகாசத்துல ஒரு குணம் இருக்கு, சப்தம். சப்தம் டிராவல் பண்ணுது. சரி, சப்தம் டிராவல் பண்றது யாரு கொண்டு போய் சேர்க்கிறா? சப்தத்தை வந்து வாயு. வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காத்தடிக்கிற பக்கம் இருந்தீங்கன்னா கேட்கும், காத்து இல்லாத பக்கத்துல இருந்தீங்கன்னா சப்தம் வந்து பாத்தீங்கன்னா கேட்காது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆகாச சுரூபமா இருக்கக்கூடிய ஆகாஷாத்மனி, என்னுடைய ஆகாச சுரூபம், என்னுடைய ஆகாஷ தத்லிங்காத். பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம். பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிமிலரா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி பரமாத்மாவோட நிர்குணத்துக்கு அப்படின்னீங்கன்னா, குணமில்லாத நிர்குணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் உள்ள ஆகாசம் தான் க்ளோசஸ்ட். ஆகாசம் வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லை, நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை அறியவே முடியல, எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துக்கும் ஸ்பேஸ் கொடுக்கறது. அப்போ பகவான் சொல்றாரு ஆகாச வடிவா ஆகாச ஸ்வரூபமா இருக்கக்கூடிய என்னிடத்தில். ஆகாசத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஏக்கரிஷின்னு பேரு பிராணன். இந்த ஏக்கரிஷியா இருக்கக்கூடிய ஆகாசத்தை சுத்தி தெரிகிற ஒரே ஒரு ஆள் யாரு? பிராணன். அந்த பிராணனிடத்தில் மனசா கோஷம் உத்வகன், மனதினால் இந்த ஆகாசத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த பிராணனுக்கு ஒரு சப்தம் இருக்கு. அதே மாதிரி வெளியில இருக்கிற ஆகாசம், அதே மாதிரி நம்ம உடம்புல ஹிருதய ஆகாசம்.
ஹிருதயாகாசத்துல இருக்கிற அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு, சிவபெருமான்னு பேரு. அரு உரு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த சிவபெருமான் தன்னோட ஒய்ஃபோட சேர்ந்து மாயா சக்தியோட சேர்ந்து அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட்டியம் புரிகின்றார். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்தை நல்லா உத்து பார்த்து அந்த பிராணனை தாரணை பண்ணீங்கன்னா அந்த பிராணனுக்கு ஒரு சப்தம் இருக்கு ஹிருதயஸ்தானத்துல இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பேரு? கோஷம் உத்வகன். கோஷம் அப்படின்னா இந்த இடத்துல நாதம் அப்படின்னு எடுக்கணும். அந்த நாத கோஷமானது என்ன உண்டாகுது அப்படின்னா உத்வகன். அதை வந்து பாத்தீங்கன்னா அநாகத சப்தம்னு அதை சொல்லுவோம். அதை வந்து பாத்தீங்கன்னா எவன் தாரணை பண்றானோ உத்வகன் அப்படின்னா அதையே தாரணை பண்றானோ தத்திர உபலப்தா பூதானாம். அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாத்தோட கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும், ஈஸ்வர பாவம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு வாக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா உபாசனை பண்றவனுக்கு தத்திர உபலப்தா பூதானாம். இந்த ஆகாசம் இருக்குல்ல, இந்த ஆகாசத்துல எந்த பட்சிகள் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கோ, கிளி குருவி காக்கா எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் இப்பதான் யோசிக்கிறேன், என்னன்னா இந்த பறவை பாஷை கத்துக்கிட்டா ரொம்ப ஹெல்ப்பா இருக்குமே. ஏன்னா டெய்லி காக்கா வந்து உட்காந்துட்டு எதோ பேசிக்கிட்டு இருக்கு. என்னடா வேணும் சொல்லுடா, உன் பாஷையே புரிய மாட்டேங்குது, நீ என்ன கேட்குற, நான் ஃபுட் எல்லாம் வச்சிருக்கேன் பாருங்க இப்போ கத்துது. என்ன என்ன அர்த்தம்? ஐயோ பறவை பாஷை தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. கத்துறான் பாருங்க, நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அங்க இருந்து காக்கானா என்ன நாயனார்? கலட்டி டிரைவான் அப்படின்னு ஒரு நாயனாரா. அந்த நாயனார் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிகிட்ட கேட்கிறாரா, நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட பாஷையும் தெரிஞ்சாதானே நான் எல்லாத்துக்கும் சேவை பண்ண முடியும் அப்படின்னு. அதனால சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா போ உனக்கு வந்து பறவை பாஷையெல்லாம் தெரியட்டும் அப்படின்னு எல்லா பாஷையும் அவருக்கு தெரியுமா உங்களுக்கு. அது மாதிரி ஒரு நாயனார் இருந்திருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நாதத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தத்திர உபலப்தா பூத்தான. தத்திரனா அந்த ஆகாசத்துல அறியக்கூடியதா பறக்கக்கூடியதா இருக்கிற எல்லா ஜீவராசிகளுடைய ஹம்சோ வாச்சக. ஹம்சோன இந்த இடத்துல பட்சிகளுடைய வாக்குகளானது சுருணோத்தி அசௌ, அவன் வந்து பாத்தீங்கன்னா கேட்கின்றான் அப்படின்னு வந்து பரவ பாஷை தெரியும். அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகம் சக்ஷு துவஷ்டரி சயோஜி. இதுக்கு என்ன எழுதிருக்கீங்க? 19வது ஸ்லோகத்துக்கு நாத உபாசனை, அதுக்கப்புறம் அநாகத சப்தத்தை கேட்கிறவன், அதுக்கப்புறம் அநாகத சப்தத்தை கேட்கறதுக்கு என்ன மெத்தட் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏற்கனவே பகவத்கீதா ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் மூடிக்கிற முத்ரா என்னது? இந்த முத்திரைக்கு என்ன பேர்? யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? முத்ரா. முத்திரைக்கு பேரு பிரமரினா வண்டு. சாம்பவி முத்ரா. நம்ம இப்ப சாம்பவி முத்ரான்னு இவர் என்ன பண்றான்னு தெரியல, ஜக்கிவாசுதேவ் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காருன்னு தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சாம்பவி முத்ரான்றது ஒண்ணு இருக்கு. இதுக்கு 2-3 பேர் இருக்கு. நம்ம வந்து பொதுவாக சொல்றது வந்து பாத்தீங்கன்னா சாம்பவி முத்ரான்னு சொல்றோம். சாம்பவி முத்ரானா கட்டை விரலால 2 காதை அழுத்திக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விரலால கண்ணை அழுத்திக்கிறது. இது மாதிரி வந்து கட்டை விரல் இது. இதுக்கப்புறம் இந்த மோதிர விரலால 2 மூக்கை அழுத்திக்கிறது. அப்புறம் இந்த சுண்டு விரலால அவ்வளவுதான். ஆமா சொல்லுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது முத்ரா வந்து இந்த முத்திரைக்கு பேர் வந்து சாம்பவி முத்ரான்னு பேர். சர்வசாஸ்திரேஷு கோப்யா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களிலும் மிகவும் ரகசியமானது அப்படின்னு யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில சொல்லப்பட்டது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த முத்திரையை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் வச்சுக்கிட்டான் அப்படின்னா எப்ப பண்ணணும் சுவாமி? காலையில எந்திரிச்சு ஸ்நானம் எல்லாம் பண்ணி முடிச்சு நல்ல சாத்விகமா இருக்கும்போது ஒரு பிராணாயாமத்தை பண்ணி கொஞ்சம் ஜபத்தை பண்ணி அதுக்கப்புறம் இதை பண்ணுங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய சக்கரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சக்கரம் ஆக்டிவேட்டா இருக்கோ அந்தந்த சக்கரங்களோட சப்தம் உண்டாகும். இதெல்லாம் தெரியும் நமக்கு. நம்ம 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 பிரதானமா என்ன சக்கரம் நம்மள்ட்ட இப்ப ஆக்டிவேட்டா இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சோம். வெளியில இருக்க சப்தங்கள் எல்லாம் போயிடும். வெளியில இருக்க சப்தங்கள்லாம் போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காந்து ஃபுல்லா உள்ளுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மெதுவா உள்ளுக்குள்ளார இந்த குண்டலி சக்கரத்துல 6 சக்கரத்துல ஏதோ ஒரு சக்கரம் ஆக்டிவேட்டா இருக்கும். அந்த சக்கரம் இருக்கும். பிருத்திவி தத்துவம், ஜல தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாச தத்துவம், 5 தானே தத்துவம். இந்த 5 தத்துவங்களோடதுக்கும் ஒவ்வொரு சப்தம் இருக்கு.
லம் பிருத்திவி ஆத்மனை கந்தம் சமர்ப்பியாமி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லம் ரம் எம் வம் அப்படின்னு ஒவ்வொரு பீஜாட்சரம் இருக்குல்ல. இந்த பீஜாட்சரம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்க பீஜாட்சரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து காட்டும். அந்த சப்தங்கள் வீணா கானம், வேணு கானம் அப்படின்னு ஒவ்வொரு கானங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சப்தம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதையே தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெதுவா 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 அநாகத சப்தம் வேக்கப்பாரு. இந்த அநாகத சப்தத்தையே தொடர்ந்து தாரணம் பண்றது மூலமா இப்ப நம்ம சொன்ன இந்த சித்தியானது உண்டாகும். அப்போ அநாகத சப்தத்தை கேட்கறது, இல்ல அப்படின்னா நாத உபாசனை ஓங்காரத்தோட மகாரத்தை உபாசிக்கிறது, இல்ல அப்படின்னா ஹிருதய சக்கரத்தை உபாசிக்கிறது, இது அப்புறம் ஹார்த பிரம்ம உபாசனைன்னு ஒன்று சொல்றோம், அதை உபாசிக்கிறது. இது எல்லாம் இதுக்குள்ளார வந்துடும். நாத உபாசனைக்குள்ளார இதெல்லாம் வந்துடும். இதுக்கப்புறம் 20வது ஸ்லோகம் தக்ஷிணி அக்ஷ புருஷ வித்யா. இதுக்கு என்ன பேரு? தக்ஷிணி அக்ஷ புருஷ வித்யா. சாந்தோக்கியத்துல முக்கியமானது. இல்லைனா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி வித்யான்னு பக்கத்துல போட்டு நேற்று கேட்டாங்களே, யாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் பதில் சொல்லிட்டு இருந்தேன். காயத்ரியை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுதான் இது. சக்ஷுஸ்வஷ்டரி சயோஜ்ய त्वष्टारमपि चक्षुषी मां तत्र मनसा ध्यायन् विश्वं पश्यति सूक्ष्मदृक्. चक्षुस्त्वष्टरि संयोज्य त्वष्टारमपि चक्षुषी मां तत्र मनसा ध्यायन् विश्वं पश्यति सूक्ष्मदृक्. चक्षुस्त्वष्टरि தன்னோட கண்கள்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணோட அதிஷ்டான தேவத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியன். சூரியனை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் நம்ம நாராயணன் இடத்துல? சூரிய நாராயணன். அந்த சூரிய நாராயணனை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கண்ணுல இருந்து அவன்தான் பார்க்கின்றான். யாரு பாக்குறா? இந்த கண்ணுல சூரியன் இருந்துகிட்டு பாக்குறான். சூரியன் யாரு? சூரிய நாராயணன், ஹிரண்ய கர்ப்பர். அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் இந்த கண்ணுல இருந்து பார்க்கிறார் அப்படின்னு கண்ணுல சூரியனையும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா त्वष्टारम् अपि चक्षुषी, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்ஷுஷி அப்படின்னா त्वष्टारम् अपि चक्षुषी. இந்த கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனையும், சூரியன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்களையும். என்னுடைய கண்கள் தான் அந்த சூரியன், என்னுடைய கண்கள் தான் அந்த சூரியன், அந்த சூரியன் தான் இந்த கண்களில் இருக்கின்றான் அப்படின்னு ரெண்டுத்தையும் இணைச்சு கண்களையும் சூரியனையும் சயோஜ்ய, இந்த கண்ணில் பார்க்கிறவனையும் அந்த சூரியன்ல இருந்து பார்க்கிறவனையும் ரெண்டு பேரையும் இணைச்சு யார் வந்து பாத்தீங்கன்னா மாம் தத்திர மனசாத்தியாயன், என்னை எவன் வந்து பாத்தீங்கன்னா மனதினால் தியானம் செய்கின்றானோ அவருக்கு என்ன லாபம் கிடைக்குது? விஸ்வம் பஷ்யதி சூக்ஷ்மத்திற்கு, இந்த பூரணமான விஸ்வத்தையும் பார்க்கின்றவனாகின்றான், சூக்ஷ்ம திருஷ்டியை உடையவனாக அவனாகின்றான் அப்படின்னு சொல்லி. என்ன அற்புதம் பாருங்க. அப்ப இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கிற, ஏன்னா சூரியன் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வதஸ்து சக்ஷக, ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆள். சூரிய ரூபத்துல இருந்து இந்த மொத்த ஜெகத்தையும் பிரகாசப்படுத்தி மொத்த ஜெகத்தையும் அறிகின்றவனா இருக்கான். அவன்தான் இந்த கண்கள்ல பார்க்கிறவனா இருக்கான். இந்த கண்கள்ல பார்க்கிறவனா எவன் இருக்கானோ அவன்தான் இந்த சூரியனுக்குள்ளார பார்க்கிறவனா இருக்கான். ரெண்டு பேரும் வேற வேற இல்லை. என் கண்ணுல இருந்து பகவான் தான் பார்க்கிறார் அப்படின்னு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். இந்த உபாசனை ரொம்ப முக்கியமான உபாசனை அப்படின்னு. சாமிகிட்ட நான் போனேனாவே 2 முட்டை கண்ணு. சாமிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூத்த நாராயணன் கண் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண் முட்டை கண்ணா இருக்கும். நான் கூர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணோட கண்ணே பார்க்குறது. முதல்ல பாதத்தை பார்த்துறது, அதுக்கப்புறம் கண்ணோட கண்ணு வச்சு அப்படியே பார்க்குறது. அதுக்கப்புறம் தீபத்தை காட்டினோன்னே அந்த தீபத்தை எடுத்து அப்படியே உள்வாங்கி இந்த கண்ணு வழியா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நான் பாவிக்கிறது. இந்த பிரகாசம் இருக்குல்ல, இந்த பிரகாசம் தானே சூரியன்ல இருக்கிறது, சுவாமியோட பிரகாசம், அது எனக்குள்ளார போகுது அப்படின்னு ஒரு பாவிக்கிறேன். எடுத்து 3 வாட்டி தொட்டு 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 சுவாமி அப்படியே உள்வாங்கிக்கிறேன். உள்வாங்கிட்டு சுவாமி தான் பார்க்கிறார். யார் பார்க்கிறா? நான் பார்க்கல, இந்த கண்ணுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பார்க்கிறார் அப்படின்னு பாருங்க. இதை உட்கார்ந்து தியானம் பண்றது, இதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாரும் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்ல முறையில பண்றது.
ஒன்னுத்துல தாரணம் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து உத்தர பூமிகள்ல தத்திர விநியோக யோக சூத்திரத்துல பார்த்துப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னுத்துல தாரணம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மற்ற விஷயங்கள்லயே நீங்க என்ன பண்ணலாம், பிரயோகம் பண்ணலாம். ஆனா எடுக்கும்போது ஏதாவது ஒன்னுத்துல உட்கார்ந்து தாரணம் பண்றது சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 21வது ஸ்லோகம். மனோமயி சுசம்யோஜ்ய தேகம் ததனு வாயுனா மத்ராகானுபாவேன மத்தாரணம் அனுபாவேன தத்ராத்மா யத்ர வை மனஹ மனோமயி சுசம்யோஜ்ய தேகம் ததனு வாயுனா மத்தாரணானுபாவேன தத்ராத்மா யத்ர வை மனஹ. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மனோபிரம்மேதி உபாசித்தல் ஒண்ணு, மனத்தோடு கூடி பிராணனை தியானித்தல்னு போட்டுக்கணும். மனசோடு கூடி பிராணனை தியானித்தல். மனோபிரம்மேதி உபாசித்த அந்தையும் எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிறத என்ன போட்டுக்கணும் நான் சொல்லலையே, சக்ஷு பிரம்மேதி உபாசித்த போட்டுக்கணும். தக்ஷிணி அக்ஷ புருஷன் கூடவே சக்ஷு பிரம்மேதி உபாசித்தா, ஆதித்ய பிரம்மேதி உபாசித்த. முந்தின ஸ்லோகத்துல உபாசனை, முக்கியமான உபாசனை சாந்தோக்கியத்துல இருக்கிறது ஆதித்யோ பிரம்மேதி உபாசித்த. இந்த 21வது ஸ்லோகத்துல மனோ பிரம்மேதி உபாசித்த. பிராக்கெட்ல என்ன பண்ணிக்கணும், மனசோடு சேர்த்து பிராணனை உபாசிக்கிறது. மனசோடு சேர்த்து பிராணன் எப்படி பண்றது, ஆச்சாரியர் சொல்றார். மனதை மயி என்னிடத்தில், எப்படிப்பட்ட என்னிடத்தில் அப்படின்னா தேகம் ததா வாயுனா மயி. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மனசோட என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தேகத்தையும் கூட இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய வாயுவோடு சேர்த்து இந்த வாயுவையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்னிடத்தில் என்ன பண்ணணும், மனோமயி மனதை பார்த்தீங்கன்னா என்னிடத்தில் பார்த்தீங்கன்னா வச்சு நல்லா வச்சு எவன் தாரணை பண்றானோ. இப்ப நான் இதை தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட இது நான் சொல்லும் போதே ஒரு போட்டோ வச்சுக்கோங்க. சுவாமியோட போட்டோ வச்சாச்சு. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான் பார்த்தீங்கன்னா நான் நேற்று கூட சொன்னேன்ல, மனசையே பிரம்மம்னு உபாசிங்க. அந்த மனசை பிரம்மம்னு உபாசிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட போட்டோவை பார்ப்பீங்க. இந்த சுவாமி தான் என்னுடைய மனசா உள்ள இருக்காருன்னு மனசா பார்ப்பீங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனசால என்ன பண்ணுவீங்க, வெறும் பிராணனோடு சேர்ந்து மேலே இறங்கும் போது கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மனசுதான் பிரம்மம், இந்த மனசுதான் பிராணனோடு சேர்ந்து மனசுதான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு நல்லா பகவானிடத்துல என்ன பண்ணணும், சயோஜ்ய நல்லா சேர்த்து தாரணை பண்ணும் போது மத்து தாரண அனுபாவேன சுவாமியோட ரூபம் இந்த உள்ளக்குள்ளார மனசு இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மனசுனால சுவாமிதான் மனசா இருக்கார், சுவாமிதான் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற சுவாமிதான் இங்க மனசா இருக்கார் அப்படின்னு பிராணனோடு சேர்ந்து 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 மெதுவா பாவிக்க பகவானுடைய தாரணையினால என்ன கிடைக்குதுன்னா தத்திர ஆத்மா எத்திரவை மனக மனசு பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கங்கெல்லாம் நீங்க போய் சேர்ந்துருவீங்க. மனோ ஜெபம் சொன்னோம்ல, நினைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா திருலோக சஞ்சாரியா நாரதர் எப்படி இருக்காரோ அது மாதிரி நினைச்ச இடத்துல எல்லாம் டும் டும் டும்னு நீங்க அங்க போய் சேர்ந்துருவீங்க. டிராவலிங்க்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்க வேணாம், ஆர்டிசி கிடைக்குதா இல்லை ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் ஆச்சா ஒன்றும் பார்க்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். தென்காசி குற்றாலம் ஹரித்வார் ஐயோ இதுக்கு போகலான்னு பார்த்தா கேதார்நாத்துக்கு போகலான்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் க்ரௌட் ஆகிட்டார், சுவாமி தான் பிஸி ஆகிட்டார், ரொம்ப ஓவர் டிராஃபிக். அப்படிலாம் பிரச்சனையே வராது. கேதார்நாத் கேதார்நாட்டில் போய் டும்முன்னு ஆவிர்வாகம் ஆகிடுவோம் சாமிக்கு முன்னாடி. எப்படி இருக்கும்ல, பெரிய சித்தி. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மனதையே பிரம்மம் என்று மனதினால் தாரணை செய்ய வேண்டும். கூட என்ன இருக்கு, இந்த தேகம் கூடவே இந்த பிராணனை பார்த்தீங்கன்னா நல்லா பிராணனோடு சேர்ந்து தது அணுவாயினா இந்த தேகத்தோடு சேர்ந்து இருக்கிற அந்த வாயுவையும் அதோட இந்த வாயுவோட சேர்த்து மனதையும் என்ன பண்ணணும், மெதுவா மனோ பிரம்மேதி உபாசித்தேன்னு பிராணனோட சேர்த்து 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 பகவானை தியானம் பண்றது ஆயிடுச்சு. 22வது இந்த 22வதுல பார்த்தீங்க அப்படின்னா
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 18ல் வந்து பார்த்தீங்கன்னா மையாகாஷாத்மனி பிராணி இருக்குல்ல, இந்த 18ல் வந்து டீக்காக்காரங்க 19ல் வந்து பார்த்தீங்கன்னா டீக்காக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 19க்கு என்ன மீனிங் போட்டிருந்தீங்க நீங்க? 19க்கு என்ன டைட்டில் போட்டிருந்தீங்க? நாத உபாசனை போட்டிருந்தீங்கல்ல, அது கூட வந்து டீக்காக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா சமஷ்டி பிராணரூபே ஆகாஷாத்மான்னு போட்டிருக்காரு. சமஷ்டி பிராணரூபம், சமஷ்டி பிராணரூப உபாசனை, சமஷ்டி பிராணனை உபாசிக்கிறது, அதுவும் எழுதி 19ல் வந்து சமஷ்டி பிராண உபாசனை. நாதம், இந்த பிராணனுக்கு தான் என்ன சப்தம் இருக்கு? நாதம்ன்றது பிராணனுக்கு சப்தம். பிராணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உசு உசுன்னு இப்போ நம்ம சத்தம் கேட்குதுன்னு காத்தடிக்கும் போது, காத்தடிக்கால வந்து ஆடி மாதம் காத்து என்னமா அடிக்குது, உசு உசு உசு. சங்க காதல வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சங்குல வந்து ஒரு நாதம் உண்டா, காத்தடிக்கிற நேரத்தில் கடற்கரையில போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா சங்க எடுத்து காதில் வச்சு நம்ம ஓங்காரத்தோட கேட்கும். அந்த நாதம் தான் வந்து வாஸ்தவத்தை பேஸ், பிராணனோட ஒரிஜினல் நாதம். அதுதான் ஈஸ்வர வாக்குன்னு பேர். சமஷ்டி பிராணன் ஈஸ்வரன். அந்த சமஷ்டி பிராணனுக்கு ஒரு வாக்கு இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாதம்னு பேர். ஆச்சரியம் இங்கே கிளியரா சொல்றேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22வது ஸ்லோகம். யதா மன உபாதாய யத் யத் ரூபம் புபூஷதி தத்தத் தத்தத் பவேன் மனோரூபம் மத்யோகபலமாஸ்ரயः. யதா மன உபாதாய யத் யத் ரூபம் புபூஷதி தத்தத் பவேன் மனோரூபம் மய்யோகபலமாஸ்ரயः. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மனதை தியானித்தல் தான், மனோபிரமேதி உபாசித்த. இதுக்கும் மனோபிரமேதி உபாசித்த. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுது. என்ன வித்தியாசப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அடுத்த அத்தியாயம், இப்போ நம்ம 15வது சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம். 15வது சாப்டருக்கு அடுத்த சாப்டர் 16, ஏகாதச ஸ்கந்தத்தில் 16வது சாப்டர் நம்ம எடுத்தாச்சு. விபூதி யோகம்னு பேர், விபூதி வர்ணனம்னு. அதுல வந்து சுவாமி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விபூதிகளை எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு நிறைய சொல்றாரு. விபூதிகளை எல்லாத்தையும் சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாஸ்தே கீர்த்திதா சர்வாஹா சங்கேபேன விபூதையா. இந்த மொத்த ஜெகத்தும் பகவானுடைய விபூதி, மொத்த ஜெகத்தும் எல்லாத்தையும் சொன்னதுக்கு, 7 லோகங்களையும் விபூதியா சொன்னதுக்கு பிறகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, மனோவிகாரா ஏவே ஏதே ஏ வைத்தே 44 விபூதி யோகத்துல 44வது ஸ்லோகம், ஏகாதச ஸ்கந்தத்துல 16வது சாப்டர் நம்ம படிச்சு முடிச்சுட்டு அதை. அதுல 44வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு மனோவிகாரா. 41, ஆமா 41, 41, 44, 41 மனோவிகாரா ஏ வைத்தே. இது எல்லாம் என்ன அப்படின்னா, என்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட சொப்பனம் யாரோட மனவிகாரம்? என்னோட மனவிகாரம், இண்டிவிஜுவல். நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஜெகநாதர், பூரி ஜெகநாதரை பார்த்துட்டு நான் தூங்கினேன் அப்படின்னா அந்த அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மனசுல இருக்கு. ராத்திரியில வந்து சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கற்பனையை பண்ணி எனக்கு முன்னாடி திருஷ்யத்தை காட்டுச்சு. அப்போ என்னுடைய சொப்பனத்துல தெரியறது எல்லாம் யாரோடது? என்னுடைய மனசோட விகாரம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாகிரதம் யாரோடது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானோடது, சமஷ்டி மனசு. அந்த ஈஸ்வரனோட மனசுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதுக்கு பேரு அந்த ஹிரண்ய கர்ப்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார், தன்னை சைத்தன்யமா வச்சுக்கிட்டு சொல்றார், நான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம், ஆனா இது எல்லாம் நீ பாக்குறிய இந்த விபூதிகள் எல்லாம், இந்த லோகத்துல எதையெல்லாம் பார்க்கிறியோ அதெல்லாம் மனசோட விகாரம் தான். அதனால என்ன பண்ணணும்னா, யதா வாச்சம் அபிதீயத்தை, எதெல்லாம் வாக்குனால சொல்லப்படுதோ அது எல்லாம் நாமரூபமா இருக்கிறது எல்லாம் மனோவிகாரம் மட்டுமே. அப்ப புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜெகத்து மொத்தமும் சுவாமியோட ப்ரொஜெக்ஷன், சாமியோட மனசோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, யதா மன உபாதாய, மன உபாதாயனா மனதை உபாதானமாக கொண்டு, மெட்டீரியல் காசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு மெட்டீரியல் காசு எது? சுவாமியோட மனசு. இன்டலெக்சுவல் காசு எது? சுவாமி சைத்தன்யமா இருக்கிற சுவாமி இன்டலெக்சுவல் காசு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் பானையை பண்ணணும் அப்படின்னா மண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உபாதானம், மெட்டீரியல் காசு மண்ணு. அதுக்கப்புறம் மண் வச்சிருந்தா பானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இங்கே அவர் என்ன ஹோட்டல் அது? அப்சரா ஹோட்டல், என்னது
ஸ்பர்ஷான ஒரு ஹோட்டல் இருக்குங்க. யாராவது வந்து தங்குவாங்க. நான் என்னைக்கா போய் பார்க்கும்போது அங்கே வந்து முன்னாடியே பாட்ரின்னு ஒன்று வச்சிருப்பான், பானை பண்ணுறதுக்குன்னு ஒன்று, டீ கடை பாட்ரி இதெல்லாம் வந்து வச்சிருக்கான். நான் ஒவ்வொரு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போலாம் பண்ணுறது இல்லை. முன்னாடி போகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அதை பானையை பண்ணுறதுக்காகவே அங்கே போவேன். டம்முன்னு வச்சா வந்து பார்த்தீங்கன்னா டுலுக்குன்னு போயிடும். பானை பண்ணான்னு மண் எடுத்து வச்சு சக்கரத்தை சுற்றி விட்டு கை வச்சு பானை பண்ணா பானை மட்டும் வராது, அது வேற ஏதோ வரும். கையெல்லாம் மண்ணானதுதான் பிரச்சனை. கையை வாஷ் பண்ணிட்டு நம்மளால முடியாதுன்னு வந்துடுறது. அப்ப பானை பண்றதுக்கு ஒரு இன்டெலெக்சுவல் வேணுமா, உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அந்த குலாலனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பானை ஈஸியா வருது. ஒரு சின்ன பையன், அவங்க வீட்டுல பிறந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலாலனோட வீட்டுல அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணுது, டம் வேகமா பண்ணி பானை, சின்ன பானை, விளக்கு இதெல்லாம் பண்ணி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கு. நான் பார்த்தேன், அடப்பான்னு இந்த சின்ன பையனுக்கு வந்து பை பர்த்லயே இருக்கிற ஜீன்ல வர்றது அது. நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் பானை வர மாட்டேங்குது. இதே மாதிரி இந்த பானை பண்ற மாதிரியே பகவானுக்கு இந்த உலகத்தை பண்ணக்கூடிய இந்த நாலேஜ் இருக்கு. நிமித்த காரணம்னு பேர் பகவான். அவருக்கு நிமித்த காரணம் இதா இருந்தாலும் எதை வச்சுக்கிட்டு பண்றாரு அப்படின்னா மனசுன்ற உபாதானம். மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், மனசுதான் மாயா. மாயான என்னது, மனசுதான். விவேகச்சுடாமணியில படிச்சு காட்டிருக்கேன். மனசுக்கு அந்நியமா மனோ அதிரிக்தம் மனோ மாயா ந அஸ்தி, மாயா நாஸ்தி. மனசுக்கு வேறாக மாயை என்று ஒன்று இல்லை. அப்ப வந்து பகவான் மாயையை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பண்றாருன்னு சொல்லலாம். இல்லைன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை பண்றாருன்னு சொல்லலாம். எப்படி நம்ம மனசை வச்சுக்கிட்டு நம்ம சொப்பனத்தை படைக்கிறோமோ அதே மாதிரி சுவாமி தன்னோட பெரிய சமஷ்டி மனசை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் பண்ணுகின்றார். அப்ப மனசை வந்து பாத்தீங்கன்னா உபாதானம் அப்படின்னு உபாதான காரணமா வச்சுக்கிட்டு மன உபாதாய, இங்க வந்து மனசை உபாதானமா மெட்டீரியல் காசா வச்சுக்கிட்டு எத்யத் ரூபம் விபூஷதி. இதுதான் நான் தான் ப்ரொஜெக்ஷன் பண்றேன். இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம், இந்த காக்கா என்னோட ப்ரொஜெக்ஷன், இந்த மரம் என்னோட ப்ரொஜெக்ஷன், இந்த மலை என்னோட ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் மனசோட ப்ரொஜெக்ஷன், மனசோட உபாதானம். மனசுதான் இப்படி தெரியுது, மனசுதான் அப்படி தெரியுது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பார்க்கும் போதும் இது மனசுதான், இது மனசுதான், இது மனசுதான் இது அப்படின்னு ஒருத்தன் வேதாந்தம் கேட்டு மனசுதான் இது, மனசுதான் இது, மனசுதான் இது அப்படின்னு ஒருத்தன் தாரணை பண்றான்னு வச்சுங்க. எதெல்லாம் பார்க்கணுமோ இது மனசு, இது மனசு, இது மனசு. இதுக்கு என்ன ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அபரோக்ஷானுபூதியில ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். எத்திர எத்திர மனோயாத்தியா, பிடிச்சிட்டீங்க, கரெக்ட் தான், ஞாபகத்துக்கு வரணும். எத்திர எத்திர மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்ஷனஹா. முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்லோகம், நம்பர் 114. 116 அபரோக்ஷானுபூதி 116ன்னு போட்டுங்க. எத்திர எத்திர மனோயாத்தி பிரம்மணஸ்தத்திர தர்ஷனம். எதையெல்லாம் இந்த மனசு வந்து சிந்திக்குதோ இதெல்லாம் மனசு, இது மனசு, இது மனசு, இது மனசு. சித்ராமா டக்குன்னு ஞாபகம் வந்து, சித்ராமா மனசு, கீதா மனசு, புஷ்கலாமா மனசு, விஷ்ணு தீர்த்த சுவாமி வந்து மனசு, சதானந்த மனசு, சுவாமிநாதன் மனசு, சங்கர்ஜி மனசு, பார்வதி அம்மா மனசு. எனக்கு என்னென்னலாம் தாட்டு வருதோ, அந்த ரூபம் வருதோ, அந்த ரூபம் எல்லாம் என்னது, மனசு. மனசு. கேதார்நாத் ஞாபகம் ஒத்துக்கொடுத்து, கேதார்நாத் மனசு. சர்வம் மனையேவ, எல்லாம் மனசுதான் சாமி. அமிர்த பிந்து உபனிஷத் சொல்லுது இல்ல, சர்வம் மனையேவ. பிருகதாரண்யம் சொல்லுது சர்வம் மனையேவ அப்படின்னு. இந்த உலகத்துல எதெல்லாம் இருக்கோ எல்லாம் மனசுதான். மனசு கண்ணியமா வேற ஒண்ணும் இல்லை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுதான் உபாதான மெட்டீரியல். இது கண்ணியமா பார்க்கிறவன் நான் இருக்கேன், பார்க்கிறவன் சுவாமி இருக்கார் அப்படின்னு யாரு வந்து பாத்தீங்கன்னா எத்யத் ரூபம் விபூஷதி, எந்தெந்த ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றதுக்கு ஆசைப்படுகின்றானோ, யாரை பார்க்கணும்னு நினைச்சாலும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு காட்டி, எதை அனுபவிக்கணும்னு நினைச்சாலும் டக்குன்னு அனுபவிச்சோம். நல்லா, அதனாலதான் நான் உங்களை பாருங்கன்னு சொல்றேன். சாமர்த்தியம் வர 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 வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு தாரணை பண்ற சாமர்த்தியம் வர 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 நீங்க, நான் சொன்னல மைசூர் பாக் இல்லாம மைசூர் பாக் சாப்பிட முடியும். என்னால நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த டேஸ்ட் கொண்டு வந்திருக்கேன்.
நல்லா எதையாவது எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாரணம் பண்ணிக்கிட்டே இருந்து மெதுவா கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு திரும்ப அதை தியானம் பண்ணு. அந்த டேஸ்ட் உங்களுக்குள்ளார நாக்குலயே நிற்கும். அந்த நாக்குல இருக்கிற இதை வந்து பார்த்தீங்கன்னா வாசனையா இருக்கிறத மெதுவா திரும்ப உள்ள கொண்டு வர முடியும். இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தாத்தா யதா பூர்வ கல்பையும் ஏற்கனவே இருந்த சிருஷ்டி தான் இப்ப செய்யப்பட்டிருக்கு. அப்போ தெரியாதது ஒண்ணுமே கிரியேஷன் ஆகவே இல்லை, எல்லாம் மனசுலதான் இருக்கு. மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி காட்டுது. இந்த விதமா நல்லா தாரணை பண்ணி 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 அபியாசம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எத்யத் ரூபம் புபூஷதி, எந்த எந்த ரூபத்தை அடைய விரும்புறானோ போகம் பண்ண விரும்புறானோ அந்தந்த ரூபமா தத்தத் பவேத் மனோரூபம், அந்தந்த விதமாகவே மனுரூபத்தை அவன் அடைகின்றான். மத்யோக பலமாசிரயக, என்ன பலம் இருக்கணும்? மத்யோகம். எல்லாம் பிரம்மம் தான், பகவான் தான் மனசா இருக்கார், பகவான் தான் மனசா இருக்கார், பகவான் தான் மனசா இருக்கார். மனோ பிரம்மேதி உபாசித அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாரணை பண்ண 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 பகவானோட யோக பலத்தை சார்ந்திருந்து கொண்டு, பகவானோட யோகம் இது மனசு, பகவானோட யோகம் மனசு, அந்த யோகம்ன்ற மாயையை சேர்ந்து இருந்துகிட்டு இவன் என்ன பண்றான்? எந்தெந்த ரூபத்தெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறானோ, எந்தெந்த ரூபத்தெல்லாம் அடையணும்னு நினைக்கிறானோ அந்தந்த ரூபத்தை எல்லாத்தையும் இவன் அடைகின்றான். பகவானோட யோகத்தை ஆசிரியம் பண்ணிட்டு அடிச்சா. இதுக்கப்புறம் 23வது பரகாய பிரவேசம். பரகாயம் விஷன் சித்த, பரகாயம் விஷன் சித்த ஆத்மானம் தத்ர பாவயேத், ஆத்மானம் தத்ர பாவயேத். பிண்டம் ஹித்வா விஷேத் பிராணோ, பிண்டம் ஹித்வா விஷேத் பிராணோ வாயுபூத ஷடங்கிரிவத், வாயுபூத ஷடங்கிரிவத். பரகாயம் விஷன் சித்த ஆத்மானம் தத்ர பாவயேத். பிண்டம் ஹித்வா விஷேத் பிராணோ வாயுபூத ஷடங்கிரிவத். பரகாயம். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா தாரணை வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா என்ன தாரணை வந்திருக்கு, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா பண்ணி இது இப்ப பிராணம்லாம் பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டோம், மனசுக்கு வந்தாச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து உண்டாச்சு? புத்தி, புத்தியில இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து மனசு. மகத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மகத்தத்துவன்றது பிராணன்னு பார்த்து பிராணனை பத்தின உபாசனைகள் பண்ணியாச்சு. இப்ப 2 உபாசனைகள் மனசை பத்தி பண்ணியாச்சு. நடுவுல இருக்கிறது என்னது? அகங்காரம் இருக்கா? அகங்கார தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ற மெத்தட் தான் பரகாய பிரவேசம் அப்படின்னு எடுத்தது. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பரகாயத்துல எப்படி விஷன் சித்தக, சித்த புருஷன் யாரு? நீங்களும் நானும் டக்குன்னு நுழைய முடியாது. சின்ன சின்ன சித்தி எல்லாம் அடைஞ்சவரா இருக்கணும். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ராஜா சரீரத்துல பிரவேசம் பண்ணாரோ, அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளியோட சரீரத்துல உள்ள பிரவேசம் பண்ணாரோ, அதே மாதிரி திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா மூலன் சரீரத்துல உள்ள பிரவேசம் பண்ணாரோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்த புருஷர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். வெறும் பிகினர்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது விஷயம் இல்லை. முதல்ல இந்திரிய தாரணம் இருக்கும், விஷய தாரணம் பண்ணணும், இந்திரிய தாரணம் பண்ணணும், மனச தாரணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிராணனை தாரணம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் என்ன வந்துருது? அகங்கார தத்துவம் எது? அகங்கார தத்துவம் எது? ரிஃப்ளெக்ஷன். இந்த நான், இந்த புத்தியில பிரகாசிக்கிற இந்த நான் அப்படின்னு இருக்குல்ல, இந்த நான் தான் ரிஃப்ளெக்ஷன். நான் பரமஹம்சானந்தா. ரொம்ப சட்டில், ரொம்ப சட்டிலா இருக்கிறது. பிராணனுக்கும் மேல இருக்கிறது அந்த சட்டிலா இருக்கிற சைத்தன்யம். அந்த சைத்தன்யத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது? யாராவது எதிர்க்க வராங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஸ்தூல தேகத்தை ஃபுல்லா தாரணம் பண்ணுவேன், சித்திச்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அவங்களோட இந்திரியங்கள்ல தாரணம் பண்றது. அதுக்கப்புறம் மனசு, அவங்களோட மனசை மற்றவங்களோட மனசை அறியறதுக்கு மனசை பார்க்கறதுன்னு இருக்கா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசை தாரணம் பண்றது. அதுக்கப்புறம் ஏன் பிராணனை பார்க்குற மாதிரி அவங்களோட பிராணனையும் பார்க்க முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து 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 என்னில் பார்க்கணும், மற்றதுல பார்க்கணும், என்னில் பார்க்கணும், மற்றதுல பார்க்கணும். இது ரெண்டுமே வர 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 சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாட்ச் பண்ண முடியும். அந்த சாமர்த்தியம் உண்டானவனுக்கு பேர் சித்தன் பேர். அந்த சித்தன் பரகாயம் விஷன் ஒரு பரகாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரவேசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா
சரி, ஒரு காயத்துல 2 அகங்காரம் இருக்குமா இருக்காதா? ஒரு காயத்துல 2 அகங்காரம் இருக்குமா இருக்காதா? உங்க அனுபவத்தை என்னைக்கா பார்த்திருக்கீங்களா? இந்த பூத்த வேஷ நியாயம் நான் சொன்னேன் பாத்தீங்களா? இந்த பூத்தாவேஷ நியாயம் என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? சரீரத்தை விட்டு இந்த ஆள் போயிருக்க மாட்டான். சரீரத்தை விட்டு இந்த ஆள் போயிருக்க மாட்டான். ஆனா வேற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்துப்பான், என்கரேஜ் பண்ற மாதிரி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாமினேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிக்கிற மாதிரி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக நான் தனியா போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, எங்கேயாவது ராத்திரியில தனியா போகாதீங்க. இந்த ஒத்த பனைமரம் இருக்கும், இந்த பனைமரக்கும் அந்த பனைமரத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா முனிசாமி இல்லை ஏதாவது ஒரு சாமி, மதுரை வேலன் சாமி, இது மாதிரி ஏதாவது போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா பூத்தம் இருக்கும், பிசாசு இருக்கும். இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்ம சரீரத்தை உடையதெல்லாம் இருக்கும். அதுங்களுக்கு அடுத்த சரீரம்லாம் கிடைச்சிருக்காது. அப்போ என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கன்னா, அதுங்க பாட்டுக்கு ஏக்கத்தோடு இருக்கும். ஐயோ சரீரம் இல்லையே, எதையும் அனுபவிக்க முடியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ராத்திரி நேரத்துல கொஞ்சோண்டு பயந்த சுபாவம் உள்ளவங்க யாராவது அந்த பக்கம் போவாங்க. அப்படி போகும்போது இது என்ன பண்ணும், ஒரு காத்து ரூபத்துல அப்படி ஒரு எதையாவது ஆட்டி விட்டுரும். ஆட்டுன்னு மாத்தணும், இந்த மரம் ஆடுனோனையே இவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்களா, அங்க பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரம் ஆடின மாத்திரத்திலேயே இந்த மனசு, இந்த உடம்பு ஃபுல்லா வியாபிச்சிருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அகங்காரம் எங்க இருக்குன்னு பார்த்தோம், தலைமுடியில இருந்து போன இதுலயே நம்ம பார்த்துருக்கோம். அகங்கார தத்துவம் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க பார்த்தோம், எந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், சர்வேந்திரிய ஆத்ம தத்துவம் 13வது ஸ்லோகத்துல பண்ணும்போதே சொன்னேன். சர்வேந்திரியானாம் ஆத்மத்துவம். இந்த அகங்காரம் எங்க இருக்கும், அகம் அகம் அகம்ன்றது இந்த முடியில இருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் நமக்கு அகங்காரம் இருக்கா? ஜி உங்க கால் கட்டை விரல வெட்டிக்கிட்டுமான்னு கேட்டா விட்டுருவோமானுமோ? உங்க முடிய வெட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஏன் முடியாக்கும், எப்படி வெட்டுவீங்க அப்படின்றோம். அப்ப நமக்கு முடியில இருந்து கால் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அபிமானம் வந்து வியாபிச்சிருக்க அகங்கார தத்துவம். இது சரீரம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சடன் பிரேக் ஆகும்போது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்க்கும்போது அதிர்ச்சிகரமானது பார்த்த மாத்திரத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துல இருந்து சுருங்கி போய் என்ன சங்கோச்சம் சொல்லுவோம். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அகங்காரம் சங்கோச்சத்தை அடைஞ்சி என்ன பண்ணும், குறுகி போய் ஹிருதயத்துல ஒரு ஓரத்துக்கு போகும். போனோன்னே மீதி இருக்கிற இடம்லாம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்த இந்த சமயம் பார்த்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற அந்த பூத்தம் என்ன பண்ணும், உள்ள வந்து பிரவேசம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர்ல போய் உங்க அகங்காரம் நான் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அடங்கி போய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும்போது ஸ்பேஸ், இருக்கிற ஸ்பேஸ்க்குள்ளார பிரவேசமாகும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூத்தாவேஷ நியாயம் அப்படின்னு பேர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய யக்ஷினிகள் உள்ள போகும், பிரம்ம ராட்சசர்கள் உள்ள போகும், இது மாதிரி நிறைய தேவதைகள் உள்ள வரும். அப்போ ஒரே இடத்துல 2 பர்சனாலிட்டி இருக்கு. எப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் அகங்காரம், அந்த தேகத்துக்கான அகங்காரம் கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்மவசத்தினால விகாசத்தை அடையுதோ, அப்போ அந்த உள்ள புகுந்திருந்ததை என்ன பண்ணும், வெளியில போயிடும். அதுக்கப்புறம் எப்பெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் உள்ள பிரவேசம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பப்ப பார்த்துக்கிட்டே இருக்கும், இவனை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கும், கூடையே டிராவல் பண்ணும். இவனுக்கு எனக்கு ஒரு பாடி கிடைச்சிருச்சு அப்படின்னு. எப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு அதிர்ச்சியோ ஒரு சங்கோச்சமோ இந்த மனசு அடையுதோ, மனசு சுருங்கி போகும் போதெல்லாம் இது உள்ளுக்குள்ளார பிரவேசம். அப்ப 2 பர்சனாலிட்டி ஒண்ணுத்துல உண்டாகும். ஆயிடுச்சா? இது வந்து பூத்தாவேஷ நியாயம். இதை தனியா வச்சுக்கோங்க. பூத்தாவேஷ நியாயத்திலையும் இன்னைக்கு கூட ஆச்சாரிய சொன்னார், மையாவேஷித மனோயேமா, என்னிடத்திலேயே பக்தி பாவத்துல பிரவேசம் பண்ணவங்கன்னு. அது நல்ல பக்தி பாவத்துல பிரவேசம் பண்ணவங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நாராயண 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 ராம 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணன் இருக்காங்கன்னா, இவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அந்த இடத்துல இல்லாம போகும். பகவானோட வந்து பாத்தீங்கன்னா மத்தர்மம்னு சொல்றாரு, அவருடைய தர்மம் உள்ளுக்குள்ளார வந்துடும். ஈஸ்வர பாவிச்சு அப்போ ஒரே இடத்துல 2 பர்சனாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இருக்க முடியும். அதுக்கு பேர் பூத்தாவேஷம். ஆனா பரக்காய பிரவேசம் அப்படி இல்லை.
பரகாய பிரவேசத்துக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த தேகத்துல இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வெளியில போயிடும். எப்ப வெளியில போகும்? செத்து போன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வெளியில கிளம்புற மாத்திரத்துல சூக்ஷ்ம தேகத்தோடு தானே போகும். பிராணன் போகும்போது கூடவே 17 தத்துவங்களும் சூக்ஷ்ம தேகமும் அடுத்த தேகத்துக்கு போகுது. அப்ப இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கிற வீடு மாதிரி. பக்கத்திலேயே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூக்ஷ்ம தேகம் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்? ஆஹா, வீடு காலியா இருக்கே, இது பாடி நல்லா தானே இருக்கு, இந்த வீடு இன்னும் சிதிலம் ஆகலையே, டீகம்போஸ் ஆகலையே, அப்ப நம்ம ஹெல்ப் நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உடனே இது பிரவேசம் பண்ணும். அப்போ ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த பாடி டீகம்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஏதாவது ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எபிலிட்டியா நல்ல யோக சித்தியோட இருக்கிற ஜீவனா இருந்தா இதுக்குள்ளார பிரவேசம் பண்ண முடியும். ஒரு கிளிக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அருணநாதர் பிரவேசம் பண்றாரு. மூலன் வந்து பாத்தீங்கன்னா பாம்பு கடிச்சு செத்து போறான். பாம்பு கடிச்சு செத்து போய் வந்து பாத்தீங்கன்னா மரத்தடியில கிடக்குறான். மாடுகள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. மாடெல்லாம் பக்கத்துல வந்து கத்துது. இதுக்கு தெரியுமே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு தெரியுது. ஐயோ செத்து போயிட்டானேன்னு ரொம்ப துக்கத்துல எல்லாம் இது பண்ணுது. அந்த பக்கத்துல வந்து யோகி வந்து பாத்தீங்கன்னா வரார். வந்துட்டு இருக்கும்போது என்ன மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா நடுவுல வந்து டெட் பாடியா மூலன் கிடக்குறான். ஐயோ டெட் பாடியா இருக்கிறானே இவன் என்ன அப்படின்னு பாக்குறாரு. பார்த்தா ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க, சமையல்லாம் பண்ணி வச்சு. இந்த மாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவன் செத்து போயிட்டாருன்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவ பார்த்துட்டு இருக்கும் போதே என்ன பண்றாரு, ஐயோ இந்த மாட்டுகளுக்கு என்ன பண்றதுன்னு கருணையோட மாடுகள் மேல இருக்க கருணையினால என்ன பண்றார், உள்ள தன்னுடைய சரீரத்தை ஒரு மரப்பொந்துல வச்சுட்டு அங்க இந்த சரீரத்துல இருக்கிற சூக்ஷ்ம தேகத்தை தனியாக்கி இந்த மூலனோட தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்றார். அப்ப என்னாச்சு, அந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரோ என்ன பண்றாங்க, கொண்டு போயிட்டு எரிச்சிடுறாங்க. அவரோட ஒரிஜினல் பாடி இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் இந்த பாடிக்குள்ளார நுழைஞ்சவர் இந்த பாடியோடைய நிக்கிறார். ஒய்ஃப் வந்து பக்கத்துல வரும்போதெல்லாம் விலகி போறார். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல என்ன பண்றாரு, அம்மா நான் இல்லம்மா, உன் ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா, இறந்து போயிட்டா, நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுகளுக்காக தான் நான் வந்து உள்ள புகுந்தேன், அதனால நீ வந்து பாத்தீங்கன்னா நான் வேற ஆளு, நான் யோகி, நான் சன்னியாசி, அதனால நான் போறேன் அப்படின்ட்டு அந்த தேகத்தோடயே அவர் இருந்தார். ஏன்னா இவரோட தேகம் இல்லை. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பூதாவேஷ நியாயத்துல 2 பர்சனாலிட்டி இருக்க முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரகாய பிரவேசத்துல ஒரு இறந்து போன சரீரத்துக்குள்ளாரதான் போக முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, இறந்தவங்களே ஒரே சரீரத்துல நுழைய முடியும், அது வேற இருக்கு. நீங்க ரிஷிகேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நம்ம என்ன காட்டுக்கான் அங்க இருக்கான்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள், நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, செத்து போயிட்டான் அப்படின்னு நீங்க வந்து வெளில கொண்டு போவீங்க. ஏதோ கர்ம வசத்துல வந்து சித்திரகுப்தனோட கால்குலேஷன் ஏதோ தப்பாகி போச்சு, ஐயோ இவன் பாப்பா வந்தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீ இல்லப்பா, உனக்கு இன்னும் ஆயிலே முடியல, நீ எப்படிப்பா உள்ள வந்த, போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுருவார். அனுப்புனோன்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பாடம் கட்டி எல்லாத்தையும் டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. கொண்டு போயிட்டு இருக்கும் போதே மேல இருந்து என்ன பண்ணுவான், உள்ள வந்து நுழைஞ்சிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு என்னப்பா என்ன தூக்கிட்டு போறீங்க சுடுகாட்டுக்கு அப்படின்னு பார்ப்பான். அப்ப தன்னோட சரீரத்திலேயே தானும் நுழைய முடியும், அதுவும் வந்து பிரவேசத்துல வருவது. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா பரகாய பிரவேசம் பண்ணணும்னு நினைக்கிறானோ, ஆத்மானம் தத்திர பாவையே. இது ரொம்ப நேரம் ஆக போகுது, அதனால நம்ம மெதுவா அடுத்த இதுக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த சுவாமி ஆடுறவங்களுக்கும் இதே தான், நடிக்கிறவங்களை விட்டுருங்க. சாமி ஆடும் போது இந்த நம்ம சங்கோச்சம் ஆகிறது எப்பெல்லாம் சங்கோச்சமாகும், பரவசமாகும் அப்படின்னா, ஒன்று ஷாக்கிங், ரொம்ப ஷாக்கிங் ஏதாவது இருந்துச்சுன்னா, திடீர்னு நமக்கு உள்ளார வந்து ஒரு பேய் மாதிரி ஏதோ ஒன்று ஆடிச்சுன்னு டும்முன்னு பயந்து போகல. அது பயந்து போகும்போது ஆகும். இந்த சங்கோச்சம் அடைகிறதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? வெக்கப்படுறதுன்னு பேர் சம்ஸ்கிருத சங்கோச்சம்னு பேர். சங்கோச்சம்னா என்ன அர்த்தம்னா சுருங்குதல்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம சுருங்கி போறோம், போய் ஒளிஞ்சுக்கிறோம், இது பண்றோம்ல, வீட்டுக்குள்ளார போய் ஒளிஞ்சுக்கிறோம்ல. யாரோ ஒருத்தன் ஏன் குறுகுறுன்னு பாக்குறான் அப்படின்னு டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துடுறோம். அப்ப வீட்டுக்குள்ளார எப்படி நம்ம குறுகுறுன்னு பாக்குறான் அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளார வரமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறோமோ அப்போ நம்மளுடைய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் என்னாகும்,
சுவாமியோட ஒரு தரிசனத்தை பார்த்து, நான் பிரம்மாண்டத்தை பார்த்து, சுவாமியோட பாவத்தை பார்த்தோன்னே என்னோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஆள் அரவம் இல்லாம போய் காணாம போயிடுது. சுவாமி வந்து உள்ள பிரவேசம் பண்ணிடுறேன். சுவாமி பிரவேசம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஆடுறது இதெல்லாம் அப்போதான் நடக்குது. அப்போ சாமி ஆடுறது, பூத்த பிரவேசம் பண்ணுறதெல்லாம் 2 பர்சனாலிட்டி இருக்கும். ஆனால் ஒரு பர்சனாலிட்டி போய் ஒளிஞ்சுக்கணும், வெளில தெரியவே தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு இதெல்லாம் நிறைய விஷயம் சம்பந்தமா சொல்றேன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுர்வேத சாஸ்திரத்துல ஒரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, தூங்கி எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, யாராவது நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்காரு அப்படின்னா டக்குன்னு போய் உசுப்பி என்ன பண்ணக்கூடாது, எழுப்பக்கூடாது. 2 ப்ராப்ளம் வரும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்திரிய சக்திகள் இருக்குல்ல, அதுக்கு அந்தந்த பிளேஸ்ல போய் சேராம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவசரமா ஒருத்தரை கூப்பிட்டீங்கன்னா அவங்க சேர்ல போய் உட்காராம என்ன பண்ணுவாங்க, வேற சேர்ல போய் உள்ள பிரவேசம் ஆவாங்க. அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சக்தி அந்தந்த கோலக்கங்கள்ல பிரவேசம் பண்ண முடியாம போகும். 2வது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி பேதலிச்சு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது ப்ராப்பரா இந்த தேகத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணும். அவ்யாக்கிருதத்துல இருக்கிற அந்த ஒடுங்கி இருக்கிற அந்த லயத்தை அடைஞ்சிருக்கிற அந்த அகங்கார தத்துவம் மெதுவா என்ன பண்ணணும், அந்த புத்தி தத்துவத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணணும். அதனாலதான் என்ன பண்ணணும், உழுப்பி எழுப்பாதீங்க, தூங்குறவனை எழுப்பாதீங்க. அப்படி எழுப்பினாலும் லைட்டா மெதுவா எங்க அம்மாலாம் வந்து பூர்வாசிரமத்துல பார்த்துருக்கேன். என்னம்மா தடவி கொடுக்குறீங்களான்னு கேட்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, காலை வந்து பார்த்தீங்கன்னா தட்டுவாங்க மெதுவா, தம்பி தம்பி தம்பி. என்னம்மா அவனுக்கு எனக்கே கேட்க மாட்டேங்குது, அவனுக்கு எப்படி கேட்கும் தூங்குறவனுக்கு அப்படின்னா. அதாவது அந்த சத்தம் போட்டு எழுப்பி கூட அதிர்ச்சியை உண்டு பண்ணக்கூடாது, மெதுவா தட்டி எழுப்புறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் சொல்றேன்.